9 1s are 9, 9 2s are 18, 9 3s are 9 3s are 27, 9 4s are 36, 9 5s are 45. என்னம்மா நான்சி இது இப்பதான் ஸ்கூல்ல இருந்து வந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள படிக்க ஆரம்பிச்சிட்ட? ஆமாப்பா, இன்னைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் போயிட்டு வந்ததுல இருந்தே அம்மா என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க, அதான் படிக்கிறேன். படிக்கணும்னு நினைக்கிறது தப்பில்லம்மா, ஆனா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஏதாவது சாப்பிட்டு படிக்கலாமே. ரெட் வெல்வெட், இப்பதானே எக்ஸாம் முடிஞ்சிருக்கே, அடுத்த எக்ஸாம் வர்றதுக்கு 2 மாசம் இருக்கு. நான்சி, என்ன நான்சி நீ இப்பதான் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள புக் எடுத்து வச்சு படிச்சிட்டு இருக்க? நம்ம 3 பேரும் சேர்ந்து ஏதாவது விளையாடலாமா? இல்ல புஷ்பா, நான் விளையாடுறதுக்கு வரலப்பா. எங்க அம்மா அடுத்த எக்ஸாம்ல நான் எல்லாத்துலயும் 90க்கு மேல வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க புஷ்பா. ஏண்டா கழுத தேஞ்ச கட்டெருமான கதையா? பெருசு ஆக ஆக இருக்க ரொம்ப மோசமா படிச்சிட்டு இருக்கீங்க. பெரியமா, பண்டி அண்ணாவை தானே அவங்க மேம் வந்து சொன்னாங்க. நீங்க என்ன பெரியமா என்னையும் சேர்த்து பயங்கரமா திட்டிகிட்டே இருக்கீங்க? என்னடா வர்ற வழியில உங்க பிரின்சிபல் மேம் என்ன தனியா கூப்பிட்டு சொன்னாங்க, பொதுவா சின்ன கிளாஸ்க்கு நாங்க வார்ன் பண்றது இல்ல, ஆனா சிண்டுக்கு இன்னும் ஏபிசிடி 1 2 3 எதுவுமே தெரியலன்னு சொல்றாங்கடா. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. உங்க கிளாஸ் டீச்சரே ஒரு டியூஷன் மாஸ்டரோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்கடா. அவர்கிட்ட நான் ஏற்கனவே பேசிட்டேன். அவரு உங்க 2 பேர்த்தையும் கொண்டு வந்து விட சொல்லியிருக்காரு. அம்மா, யாரு கேட்டுமா இப்ப டியூஷனுக்கெல்லாம் ஓகே சொன்னீங்க? என்னால டியூஷனுக்கெல்லாம் போக முடியாதுமா, டைம் வேஸ்ட் ஆகுதுமா. டைம் வேஸ்ட் ஆகுதா? ஏண்டா இங்க இருந்தா என்னமோ எப்பவுமே படிச்சுட்டே இருக்க மாதிரி பேசிட்டு இருக்க, முதல்ல கிளம்பு. அக்கா அக்கா, டியூஷனுக்கு யாருக்கோ ஃபோன் பண்ணி கேட்குறேன்னு சொன்னீங்களே, அவங்க கிட்ட கேட்டிங்களாக்கா? அவங்க கிட்டே விட்டுடலாமா? நான் பேசிட்டேன் மாலா. அவர் உடனடியாக குழந்தைங்களை கூப்பிட்டு வர சொன்னாரு. நான் பண்டி சிண்டு கூட்டிட்டு போறேன். உனக்கு வேணும்னா நான்சியையும் அனுப்பிச்சு விடு. அக்கா, நீங்க அவர்கிட்ட பார்த்து சொல்லிட்டு வாங்கக்கா, நான்சி அடுத்த எக்ஸாம்ல எல்லாத்துலயும் 90க்கு மேல வாங்கணும்னு. அதெல்லாம் நான் அவரை பார்த்து சொல்லிக்கிறேன் மாலா. நீ முதல்ல நான்சியை கிளம்ப சொல்லு. அக்கா, டெய்லி அப்படின்னா நீங்களே கூட்டிட்டு போயிட்டு கொண்டு வந்து விட்டுருவீங்கல்ல? ரொம்ப சந்தோஷம்க்கா. நான் உடனடியாக போய் நான்சியை கிளப்பி விடுறேன். நான்சி நான்சி. ரோஸ், இங்க பாரு ரோஸ், பண்டி மாம் ஏதோ டியூஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நீயும் அவங்களோட போயிட்டீன்னா கண்டிப்பா அந்த விட்ட 4 மார்க்ஸ் பிடிச்சிடலாம். ஓகேவா? வாட் இஸ் திஸ் மம்மி? நான் ஆல்ரெடி நல்லா தான் படிச்சுட்டு இருக்கேன். நான் டெய்லி ஈவினிங் வந்தோடனே படிச்சுட்டு தானே மம்மி இருக்கேன். 4 மார்க்ஸில் ஒன்றும் ஆக போகிறது இல்லைன்னு எங்கள் கிளாஸ் மேம் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க மம்மி. எனக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு மம்மி. வாட் இஸ் திஸ் ரோஸ்? நீ இதையே தான் லாஸ்ட் 5 இயர்ஸாக சொல்லிட்டு இருக்க. பட் உன்னால் அந்த 4 மார்க்ஸ் பிடிக்க முடியல. அதனால் தயவு செஞ்சு ஏதாவது டியூஷன் மாஸ்டர் கிட்ட போய் அதை பிடிக்க முடியுமா பாரு. எனக்கு எந்த எக்ஸ்கியூஸும் சொல்லிட்டு இருக்காத ரோஸ், கிளம்புற வழியா பாரு. நான்சி, நீ படிச்ச வரைக்கும் போதும்டி. புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பு. உடனடியாக உன்னை டியூஷனுக்கு சேர்த்த போற. ஒரு நல்ல டியூஷன் மாஸ்டரா கிடைச்சிட்டாரு. நீ பாரு, அடுத்த தடவை எல்லாத்துலயும் 90க்கு மேல வாங்குற மாதிரி அவரே பண்ணிடுவாரு. என்ன மாலா இது? நானும் அப்ப இருந்து பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப அதிகமாவே போயிட்டு இருக்கே. இப்ப அவ ஆல்ரெடி நல்லா தானே படிச்சுட்டு இருக்கா, தேவையில்லாம எதுக்குமா டியூஷன் அது இது நல்லா அனுப்பிச்சிட்டு இருக்க? அம்மா ப்ளீஸ்மா, அடுத்த தடவை நான் கண்டிப்பா எல்லாத்துலயும் 80க்கு மேல வாங்கிடுவேன்மா. 80க்கு மேல வாங்கிடுவியா? அந்த சாரு எல்லாத்தையும் 90க்கு மேல வாங்க வைக்கிறாராம். உங்க கிளாஸ் ரோஸே போறாளாமா. உனக்கு என்னடி வந்துச்சு? பண்டி சிண்டுன்னு எல்லாரும் போக போறாங்க. முதல்ல கிளம்பு. அம்மா, இதை நீங்க சொல்லவே இல்லையே. பண்டி சிண்டு எல்லாம் டியூஷன் போறாங்களா? ரோஸே போகும்போது நான் ஏன் போக மாட்டேன்? கண்டிப்பா நானும் டியூஷனுக்கு போறேம்மா, எனக்கு ஓகே தான். ஏ புஷ்பா, நீ எல்லாத்துலேயும் ஃபெயில் வாங்கிட்டேன்னு உங்கள் அம்மா புலம்பிட்டு இருந்தாங்க. உங்கள் அம்மா வீட்டில் தானே இருக்காங்க, நீ இங்கேயே இரு. நான் போய் உங்கள் அம்மா கிட்ட ஒரு எட்டு பேசிட்டு வரேன். உன்னையும் டியூஷனுக்கு அனுப்பிச்சாதான் அடுத்த தடவை எல்லாத்துலேயும் பாஸ் ஆவ. புஷ்பா அம்மா, புஷ்பா அம்மா. ரெட் வெல்வெட், அங்க பாரு, ரிக்ஷா என்னை டியூஷனுக்கு கூட்டிட்டு போறதுக்கு வந்துருச்சுப்பா. நான்சி, பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாடி. நல்ல டவுட் இருந்தா கேட்டுட்டு வா. அண்ணா பரவாயில்லண்ணே, சொன்ன நேரத்துக்கு வந்துட்டீங்களே. டே பண்டி சிண்டு, என்னடா அங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? 2 பேரும் சீக்கிரமா உங்க புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. அக்கா, அந்த கிளாசிக் மினி ஸ்கூல்ல அந்த பிசிக்ஸ் மாஸ்டர் கிட்ட தானே டியூஷன் அனுப்புறீங்க? கவலையே படாதீங்கக்கா, பசங்கள்லாம் அடுத்த தடவை 90க்கு மேல வாங்குவாங்க பாருங்க. அங்கிள், உங்களுக்கு கூட அந்த பிசிக்ஸ் மாஸ்டரை பத்தி தெரியுமா அங்கிள்? அவர்கிட்ட உண்மையாவே டியூஷனுக்கு போனா நாங்க நல்ல மார்க் வாங்கிடுவோமா அங்கிள்? என்ன தம்பி இப்படி கேட்டுட்ட? இந்த ஏரியாலேயே வச்சு ரொம்ப ஃபேமஸான டியூஷன் டீச்சர்னா அவர் தான். அவர்கிட்ட போனோம்னா அவ்வளோதான், படிக்கிறத தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. படிக்காம அவர் வீட்டுக்கே அனுப்ப மாட்டாரு, புரியுதா? அதனால அவர்கிட்ட ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்டுட்டு நல்லபடியா படிச்சுட்டு வாங்க. அண்ணா என்னண்ணா இது, ரொம்ப தூரம் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. கரெக்டாக தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்களா அண்ணா? அட்ரஸ் மாறி இருக்க போதுண்ணே. அக்கா, என்னக்கா நீங்க? எத்தனை தடவை இந்த டியூஷனுக்கு நான் வந்திருப்பேன். அங்க பாருங்க, அந்த பச்சை கலர் வீடு தான் அந்த டியூஷன் மாஸ்டர் வீடு. அதோ அந்த ப்ளூ சேலை கட்டிட்டு இருக்காங்களே, அந்த அம்மா தான் டியூஷன் மாஸ்டரோட ஒய்ஃபு. சார், நான் தான் சார் உங்ககிட்ட ஃபோனில் பேசியிருந்தேன். கிளாசிக் மினி ஸ்கூலில் கிளாஸ் டீச்சர் தான் வந்து உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க. இவங்க எல்லாத்தையும் நீங்கள் டியூஷனுக்கு எடுத்து நல்லபடியாக படிக்க வைக்கணும் சார். இன்றைக்கே விட்டுடலாம்ல? ஓ, அந்த 6th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சர் சொன்னவங்க நீங்க தானா? சரிம்மா, நீங்க ஆக்சுவலி வந்து என்ன இவ்வளோ பேர்த்த கூப்பிட்டு வந்திருக்கீங்க? இவங்க எல்லாரும் உங்க பசங்களா?
இல்லை சார், என்னோட பசங்க 2 பேர் தான் இருக்காங்க. ஆனால் எல்லாரும் எனக்கு சொந்தக்கார பசங்க தான். இவங்க எல்லாத்தையும் நானே கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு கூட்டிகிட்டு போயிடுவேன் சார். ஓ அப்படின்னா ஓகேம்மா. சரிம்மா, நீங்கள் போயிட்டு இப்போ மணி 5 ஆக போகுது. நீங்கள் ஒரு 8 மணிக்கு வந்தீங்கன்னா பசங்களை திருப்பி கூட்டிகிட்டு போயிடலாம். சார், ஆனால் பசங்க வந்து யார் யார் எப்படி படிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல சார். நான் வேணா எல்லாரும் எத்தனை மார்க்குன்னு சொல்லிட்டு போயிடட்டுமா சார்? அதெல்லாம் வேண்டாம்மா, நானே பசங்க கிட்ட கேட்டு அவங்கள பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, இங்கே எல்லாரும் வந்துட்டாங்கல்ல, நீங்கள் அவங்கள பற்றின கவலையை மறந்துட்டு போங்க. சரிங்க சார், நான் 8 மணிக்கு வர்றேன். அப்பாடா, இப்போ தான் நிம்மதியாக இருக்கு. அண்ணே, வீட்டுக்கு போகலாம் அண்ணே. போகிற வழியில் கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு போயிடலாம் அண்ணே. குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங் சார். வெரி குட். உங்க பேரெல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க. ஃபர்ஸ்ட் நாளுங்கிறதுனால இன்னைக்கு கிளாஸ் கிடையாது. உங்க எல்லாத்துக்கும் நான் டெஸ்ட் வைக்க போறேன். சார், மை நேம் இஸ் பண்டி சார். நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சார். கிளாசிக் மினி ஸ்கூல்ல தான் சார் படிக்கிறேன். My name is Rose, sir. I'm also studying in 6th standard, sir. Sir, my name is Pushpa, sir. I'm also studying in 6th standard, sir. Sir, என்ன சார் இது? ஃபர்ஸ்ட் டேலயே டெஸ்ட் வைக்கிறீங்க. எதுவுமே சொல்லி கொடுக்காம டெஸ்ட் வச்சா நாங்க எப்படி சார் நல்ல மார்க் வாங்க முடியும்? ப்ளீஸ் சார். நீங்க ஸ்கூல்ல எவ்வளவு தூரம் படிச்சிருக்கீங்கன்னு அனலைஸ் பண்றதுக்காக தான் இந்த டெஸ்ட் வைக்கிறேன். ஸோ கண்டிப்பா எல்லாரும் எடுத்து தான் ஆகணும். My name is Nancy, sir. நானும் 6th தான் சார். சிண்டு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சார், சார், my name is Red Velvet, sir. நாங்க எல்லாரும் ஒரே ஸ்கூல் ஒரே கிளாஸ் தான் சார். வெரி குட். அதை சொல்லுங்க முதல்ல. ஸோ ஒருத்தரை தவிர எல்லாருமே ஒரே கிளாஸ்ல தான் படிக்கிறீங்க. எனக்கு சொல்லித்தர வேலை ரொம்ப ஈஸியாக போச்சு. நாளையிலிருந்து உங்களுக்கு ஸ்கூல் வந்து 4:30க்கு விடுதுன்னா 5 o'clock நீங்கள் எல்லாரும் டியூஷனில் இருக்கணும். புரியுதா? ½ an hour டைம். நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டு வந்துருங்க. half an hourல என்ன சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க முடியும்? நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? 4:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தீங்கன்னா 5 மணிக்கு நீங்கள் எல்லாரும் இங்கே டியூஷனில் கரெக்டாக இருக்கணும். 8 o'clock திரும்பி போயிடலாம். புரியுதா? ஓகே, இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் நான் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன சப்ஜெக்ட்ல இருந்து கேட்கலாம்? இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ். ஓகே, நான் தமிழ்ல இருந்தே ஆரம்பிக்கிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் திருக்குறள் தெரியும் இல்லையா? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச திருக்குறளாக ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். சார், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. சார், எனக்கு நீங்க சொல்றதெல்லாம் என்னன்னே தெரியல சார். என்னோட சிலபஸ்ல அதெல்லாம் கிடையாது சார். நான் 3rd தான் படிக்கிறேன். சார், அகர முதல எழுத்தெல்லாம் திருக்குறள் மட்டும்தான் சார் எனக்கு தெரியும். அதையும் நான்சி சொல்லிட்டா சார். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என் உடையர் ஏனும் இலர். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சார், அது வந்து எவ்வது உறைவது உலகம், எவ்வது உறைவது உலகம். சார், எனக்கு கூட திருக்குறள் எல்லாம் சுத்தமா ஞாபகம் இல்ல Okay, சார். தமிழ்ல நீங்க எல்லாரும் எந்த லெவல்ல இருக்கீங்கங்கறத நான் கிளியரா தெரிஞ்சுட்டேன். நாளையில இருந்து என்ன பண்றீங்கன்னா, வரும்போது நீங்க எல்லாரும் ஆளுக்கு 5 திருக்குறள் படிச்சுட்டு வந்து தலைகீழா சொல்லணும். புரியுதா? இங்க பக்கத்துல கடை எதுவுமே இல்லையே. ஷாப்பிங் போலான்னு சொல்லியிருந்தேன். இவர் வேற இன்னொரு பேட்சுக்கு டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்ப போய் ஷாப்பிங் பண்றதுனே தெரியலையே. கிளாஸ் எடுக்க நடுவுல கூப்பிட்டா வேற ரொம்ப கோவப்படுவாரு. ஐயோ, பண்டி என்ன பண்டி இவரு ஃபர்ஸ்ட் டேவே இப்படி புளிறாரு. அங்க பாரு, மேக்ஸ்ல ஏதோ கேக்குறாரு, டேபிள்ஸ் கேக்குறாரு. நான் இப்பதான் வீட்ல உட்காந்து டேபிள்ஸ் படிச்சிட்டு இருந்தேன் பண்டி. எனக்கு டேபிள்ஸ் வேற அவ்வளவா தெரியாதே. இப்போ என்ன பண்றது? ஓகே, அடுத்தது உங்களுக்கு மேக்ஸ் டேபிள்ஸ் எவ்வளோ தெரியும்னு பார்த்துடலாம். நீங்கள் எல்லாரும் இதை சால்வ் பண்ணுங்க. எனக்கு உள்ள 11th 12th பேட்ச் வந்து டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன். டியூஷன் எடுத்துட்டு உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே சார், இந்த மாதிரி வந்து மல்டிப்ளிகேஷன் எல்லாம் எனக்கு இல்ல சார். தம்பி, நீ 3rd ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிற? அதே ஸ்கூலில் தான் நானும் சேரா இருக்கேன். புரியுதா? நான் பின்னாடி 10th 11th 12th டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன். யாரும் இங்கே சத்தம் போட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் வந்து பார்க்கறக்குள்ள நீங்கள் எல்லாரும் இதை சால்வ் பண்ணி வைக்கணும். ஓகே பண்டி அண்ணா, என்னன்னா இவரு 10th 11th 12th வந்து கிளாஸ் எடுப்பாரு போல இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சரா இருக்காரு. நாளையில இருந்து நான் கண்டிப்பா வரமாட்டேன். இந்த காட்டுக்குள்ள கொண்டு வந்து வீட்டை கட்டினா இங்க பக்கத்துல கடை எதுவுமே இல்லையே. இந்த பசங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம். பசங்களா, இங்க பக்கத்துல வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு ஏதாவது சூப்பர் மார்க்கெட் ஏதாவது இருக்குமா? எனக்கு டைட் டின்னர் சமைக்கிறதுக்கு வெஜிடபிள்ஸே இல்லப்பா. ஐயோ மிஸ், இங்க பக்கத்துல எல்லாம் இல்ல. நீங்க வேணா கூட எங்க 2 பேர்த்திட்ட கொடுங்க, நாங்க வாங்கிட்டு வர்றோம். ரொம்ப தூரத்துல இருக்கு, நாங்க சீக்கிரமா போயிட்டு வந்துருவோம். ஐயோ, சாருக்கு தெரிஞ்சா என்ன ரொம்ப திட்டுவாருப்பா. நீங்க வழி மட்டும் சொல்லுங்க, நானே போய்க்கிறேன். இங்க பக்கத்திலே இருக்க மாதிரி ஏதாவது சின்ன கடையா இருந்தா கூட போதும். ஐயோ மிஸ், இப்படித்தான் காட்டுக்குள்ள ஒருத்தங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது செயினை அத்துட்டு போயிட்டாங்க மிஸ். ஐயோ, என்ன தம்பி சொல்ற? நான் அப்பவே சொன்னேன் இந்த காட்டுக்குள்ள கொண்டு வந்து வீட்டை கட்டாதீங்கன்னு. இவர் கேட்கவே இல்லையே. எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சரிப்பா, உங்க 2 பேத்துக்கு தான் கடை தெரியும்னு சொல்றீங்களே, சீக்கிரம் போயிட்டு வந்துடுறீங்களா? ஏ பண்டி, சாருக்கு தெரிஞ்சா ரொம்ப திட்டுவாருப்பா. நான்சி, சாரோட ஒய்ஃப் தானே, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா கண்டிப்பா சார் திட்ட மாட்டாரு நான்சி.
மிஸ் நீங்க எங்கிட்ட கொடுங்க, லிஸ்ட்டை மட்டும் கொடுங்க. நாங்க 2 பேரும் எப்படி வாங்கிட்டு வரோம்னு மட்டும் பாருங்க. நீங்க வெளியில நிக்காதீங்க, உள்ள போயிருங்க மிஸ். எனக்கு 2 டேபிள் 3 டேபிள் தவிர எந்த டேபிளுமே தெரியாது. இது ஃபுல்லாவே பெரிய டேபிள்ஸா இருக்குப்பா. தெரியலனா இட்ஸ் ஓகே புஷ்பா, சார் கிட்ட சொல்லிடு, ஒன்னும் சொல்ல மாட்டாரு. டே சிண்டு, என்னடா இது காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்க? சார் மட்டும் பார்த்தாருன்னா உன்னை நல்லா திட்டுவாரு. மிஸ் மிஸ் இங்க வாங்க, நீங்க கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, கேட்டது எல்லாத்தையும் கரெக்டாக வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. சரி, சார் கிட்ட சொல்லாதீங்க, சார் என்னை ரொம்ப திட்டுவார். நீங்கள் நல்லா படிங்கப்பா, சார் வர்றதுக்குள்ளே அவர் சொல்லியிருந்ததை முடிச்சு வச்சிருங்க, இல்லாட்டி திட்டுவார். என்ன சார் நீங்கள், நான் 1 வீக்காக ஃபோன் பண்ணி கார் வாஷ்க்கு கேட்டுகிட்டே இருக்கேன், நீங்கள் நாளைக்குன்னு சொல்லி டிலே பண்ணிகிட்டே இருக்கீங்களே. சார் வேற ஒரு முக்கியமான மீட்டிங் போகணுன்னு சொன்னார். கார் இருக்கிறதுலே ரொம்ப மோசமாக இருக்குது சார். இப்போ தயவு செஞ்சு யாரையாவது நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. இமீடியட்டாக கார் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 2 பேர்த்து அனுப்பிச்சி விடுங்க சார். பண்டி அண்ணா பாவம், கார் கழுவருக்கு ஆள் கிடைக்காம அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க பண்டி அண்ணா. ஆமாண்டா சிண்டு, பேசாம நம்ம 2 பேரும் போய் கழுவி கொடுத்துடலாமா? நினைச்சேன். நீங்க 2 பேரும் என்ன படிக்க வந்திருக்கீங்களா இல்ல உங்களுக்கு வேலை பார்க்க வந்திருக்கீங்களா? சார் கிட்ட மட்டும் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், ரொம்ப கோவப்படுவாரு. பேசாம அவர் கொடுத்த டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ற வழியை பாரு பண்டி. நான்சி, சார் ஒன்னும் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. அவங்க ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணா அவர் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. பண்டி அண்ணா, நீங்க பைப்பை நல்லா புடிச்சுக்கோங்கண்ணா. நான் நல்லா பிரஷ் வச்சு தேய்க்கிறேன். நல்லா சார் வர்றதுக்குள்ள நல்லா கிளீன் பண்ணி கொடுத்துடலாம்ண்ணா. அப்படி நீங்க வேணா பாருங்க, நம்ம 2 பேத்தையும் நல்லா பாராட்டுவாரு பாருங்க. ஆமாண்டா சிண்டு, எப்படியாவது ஃபர்ஸ்ட் டேவே சார் கிட்ட நல்ல பேர் வாங்கணும். நீ நல்லா பிரஷ் வச்சு அழுக்கு போற மாதிரி தேயிடா. ஐயோ, இந்த பண்டியும் சிண்டுவும் உண்மையாவே காரை கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இப்படி பண்றாங்க? டே சிண்டு, வெளியிலேயே தேய்ச்சிட்டு இருக்காதடா. சீட் எல்லாம் பாரு, உள்ள எவ்வளவு அழுக்கா இருக்குன்னு பாரு. அவங்க உட்கார்ந்தாங்கன்னு வச்சுக்கோ, என் சாரி ஃபுல்லா அழுக்காயிரும். நீ ஒண்ணு பண்ணு, அந்த சோப்பை போடு. முன்னாடி ஃபுல்லா நான் தேய்க்கிறேன், பின்னாடி ஃபுல்லா நீ தேய். ஆளுக்கு ஒரு பிரஷை வச்சு தேய்ச்சாதான் சீக்கிரம் தேய்க்க முடியும். மணி ஆல்ரெடி 6 ஆச்சுடா. அண்ணா, நீங்க வேணா பாருங்க, இது பண்ணதுக்கு அப்புறம் சார் நம்மள திட்டவே மாட்டாரு, டெஸ்ட் கூட வைக்க மாட்டாரு, நல்லா பாராட்டுவாரு பாருங்க. அவங்க எல்லாத்துக்கும் தானே டெஸ்ட் வைப்பாரு. டே சிண்டு, பேசாம சாரோட ஒய்ஃப் அங்கதானே உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்களை கூப்பிட்டு சொல்லலாமா? மிஸ் இங்க பாருங்க, நாங்களே கார் கழுவிட்டு இருக்கோம். மை காட், இந்த பசங்க என்ன என்கிட்ட கூட கேட்காம காரை கழுவ ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க 2 பேரும் அங்க? மேம், நீங்க தானே கார் கழுவருக்கு ஆள் கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, நாங்களே காரை கழுவி கொடுத்துறோம். ஹே ஸ்டூடெண்ட்ஸ், இங்க பாருங்க, சார் பார்த்தாருன்னா ரொம்ப திட்டுவாரு. பேசாம வந்து படிக்கிற வழியை பாருங்க. இதெல்லாம் சாருக்கு சுத்தமா பிடிக்காது. டே சிண்டு, என்னடா இது, அவங்க இப்படி சொல்றாங்க, பேசாம வச்சுட்டு போயிடலாமா? எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா இருக்குடா. சார் ரொம்ப கோவப்பட போறாருடா. பண்டி அண்ணா, அப்படியே பார்த்தாலும் இப்படி கார் கழுவுறத பாதையில் நிறுத்திட்டு போனா ரொம்ப கோவப்படுவாருண்ணா. கழுவி வச்சுட்டாவது போயிடலாம்ண்ணா. நீ சொன்னதும் கரெக்டு தான். அந்த தண்ணி எடுத்து ஊத்துடா, சீக்கிரமா ஊத்து. கழுவுன வரைக்கும் போதும். அவர் வர்றதுக்குள்ள பேசாம நம்ம இடத்துல போய் உட்காந்துக்கலாம்டா. கழுவியாச்சு, சீக்கிரமா வா. ஐயோ அண்ணா, சரியாவே போகலண்ணா. இதை பார்த்தாலே தெரியுது. இங்க பாருங்க, நுரையா இருக்குண்ணா. இன்னும் கொஞ்சம் போற அளவுக்கு ஊத்திட்டு அதுக்கப்புறமா போயிடலாம்ண்ணா. டே சிண்டு, என்னடா இது, தண்ணி எவ்வளவு அடிச்சாலும் உள்ள போவே மாட்டேங்குது. நீ உள்ள இறங்கி அந்த நுரையெல்லாம் கிளீன் பண்ணிடா, போடா. அண்ணா ஓகேண்ணா, அவர் இப்பதான் 10th 11th 12th எடுத்துட்டு இருக்காது, நீங்க பயப்படாதீங்க. அவர் வர்றதுக்கு எப்படி இன்னும் ஒரு 1 hourக்கு மேல ஆகும். நீங்க வேணா பாருங்க, அவர் வர்றக்குள்ள பலன்னு கழுவி வச்சா இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி இல்லாம நம்மள கண்டிப்பா பாராட்டுவாரு பாருங்க. ஐயோ, பண்டி சிண்டு 2 பேரும் வந்துருங்க, சார் வர்றாரு. என்ன எல்லாரும் முடிச்சாச்சா? இங்க என்ன நடக்குது? அவங்க 2 பேரும் கார் கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சார், அது மிஸ் தான் கார் கழுவருக்கு ஆள் வேணும்னு கேட்டாங்க சார். நானும் பண்டி அண்ணாவும் எங்க வீட்டுல நாங்க தான் கார் கழுவுவோம், அதனாலதான் உங்க காரை வாஷ் பண்ணி வச்சோம் சார். என்ன, காரை கழுவுனீங்களா? நீங்க இங்க படிக்க வர்றீங்களா இல்ல கார் வாஷ் பண்றதுக்கு வர்றீங்களா? கார் கழுவுறதுக்கெல்லாம் ஆள் கிடைக்கும். ஆமா, நான் ஒரு டெஸ்ட் வச்சிருந்தானே, இந்த மல்டிப்ளிகேஷன் முடிச்சாச்சா இல்லையா? வாங்க வந்து உங்க நோட்டை எடுத்து காமிங்க, எப்படி முடிச்சிருக்கீங்கன்னு பாக்குறேன். கமான், 2 பேரும் வந்து முடிச்சிங்களா இல்லையான்னு காமிங்க. கார்த்திக், நான் அவங்க கிட்ட எவ்வளவோ தடவை சொன்னேன், இந்த பசங்க சொன்ன பேச்சே கேட்காம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. என்கிட்ட கூட பெர்மிஷன் கேட்காம நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களே. நீங்க எல்லாரும் முடிச்சிட்டீங்களாமா? உங்களை தான் கேட்குறேன். சார், நாங்க எல்லாரும் முடிச்சிட்டோம் சார். வெரி குட்மா. நீங்க 4 பேர் முடிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ 8 மணிக்கு நீங்க 4 பேர் மட்டும் வீட்டுக்கு போகலாம். அந்த 2 பசங்களும் இதை முடிக்காம வீட்டுக்கு போக முடியாது, புரியுதா? ஐயோ பண்டி அண்ணா, அவங்க எல்லாரும் போயிட்டாங்கன்னா யாருக்கிட்டனா நம்ம கேட்டு எழுதுவோம், நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். இதுதான் லாஸ்ட் டைம். இதுக்கு மேல நீங்க இங்க வந்து படிக்கிறத தவிர வேற ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் எனக்கு பயங்கரமா கோவம் வரும், புரியுதா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோக்கான கிவ்அவே क्वेश्चन, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சர் எந்தெந்த சப்ஜெக்ட்ல இருந்து டெஸ்ட் வச்சாரு, இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. தேங்க்யூ so much, bye.